Dear Kutis, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். Today I'd like to discuss some problems in genetics. மரபியலிலே சில கணக்கீடுகளை பார்க்கலாம் என்று இருக்கிறோம். Actually, it is the 7th class regarding problems. இது ப்ராப்ளம் ஓரியன்டா நம்ம பார்க்கறதுல 7th கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் குட்டி குட்டியா பார்த்துன்னு போறோம். Reason என்னன்னா you are in a position to hear any video for 10 to 15 minutes. அதனால இருக்கும். இப்ப இதெல்லாம் உனக்கு ஐ ஹோப் இட் இஸ் somewhat useful for you. இது மாதிரி நீங்க நிறைய ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு. Question number 1 for you. In pea plants, yellow seeds are dominant over green. மஞ்சள் விதைகள் பச்சை விதைகளை விட ஓங்குதன்மை உடையவை. If a heterozygous yellow seeded plant is crossed with the green seeded plant, வேறுபட்ட காரணி நிலையில் உள்ள ஒரு மஞ்சள் விதைகளை கொடுக்கக்கூடிய தாவரம் பச்சை விதைகளை கொடுக்கக்கூடிய தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது. What ratio of yellow and green seeded plants would be expected in the F1 generation? அவ்வாறு கலப்பு செய்யும் பொழுது முதல் தலைமுறையில் எந்த விகிதத்தில் மஞ்சள் பச்சை விதைகள் கிடைக்கும்? இதான் கொஸ்டின். இப்ப எல்லோ கலர் அப்படின்னா நமக்கு தெரியும். According to Mendel, capital Y responsible for yellow color. This is homozygous with similar genes. ஒத்த காரணி நிலை ஒரே வகையான ஜீன்கள் காணப்படும். small y அப்படின்னு வச்சுனோட அது green பச்சை என்று வைத்துக் கொள்வோம். capital Y responsible for yellow மஞ்சள், small y responsible for green பச்சை. இது ரெண்டும் homozygous conditionல இருக்கு. நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா yellow seeded, if a heterozygous yellow seeded plant, heterozygous னா என்ன வரும்? capital Y small y is crossed with green னா என்ன வரும்? small y. அது ஹோமோசைகஸ்ல தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் the dominant character alone expressed in homo as well as heterozygous condition. எப்பொழுதும் ஓங்கு பண்பு மட்டும்தான் ஹோமோசைகஸ் நிலையிலும் ஹெட்டரோசைகஸ் நிலையிலும் வெளிப்படும். But the recessive trait always expressed in the recessive condition or the homozygous condition. That is the recessive trait is always expressed in homozygous condition. ஒடுங்கு பண்பானது எப்பொழுதும் ஹோமோசைகஸ் நிலையில் மட்டும்தான் வெளிப்படும். அப்ப இதான் கேட்டிருக்க கிராஸ். இது பேரண்ட்னு வச்சுக்கோ. இங்க என்ன கேமெட் வரும்? கேபிட்டல் Y ஸ்மால் y. இங்க என்ன கேமெட் வரும்? ஸ்மால் y. அப்ப என்ன இது எதுவும் சேர்ந்தா என்ன வரும்? கேபிட்டல் Y ஸ்மால் y. இது எதுவும் சேர்ந்தா என்ன வரும்? ஸ்மால் y. இது எல்லோவா இருக்கும், இது கிரீனா இருக்கும். அப்ப ரேஷியோ என்ன வருது? the ratio is 1:1. இது ஆன்சர். இது வேற மாதிரி எடுத்துட்டோம்னா மோனோ ஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் மாதிரி இருக்கலாம். இது பார்க்கறதுக்கு ஒரு பண்பு சோதனை கலப்பு போன்றும் இருக்கும். கிராசிங் தி எஃப் அண்ட் ஹைபிரிட் வித் இட்ஸ் ரெசசிவ் பேரண்ட் இஸ் செட் டு பி டெஸ்ட் கிராஸ் படிச்சிருப்பேன். முதல் தலைமுறை கலப்பு இணை அதனுடைய ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு படிச்சிருப்பேன். ஆனா இங்க பேரண்டே இது மாதிரி கொடுத்திருக்கா. ஓகே, ரேஷியோ இஸ் 1:1. ஓகே, குட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. If a child father is color blind, குழந்தை ஒண்ணு இருக்கு, குழந்தையோட அப்பா XY கலர் பிளைண்ட்னஸ் வந்திருக்கா. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எக்ஸுக்கு ஸ்மால் c dash. If a child's father is colorblind and the mother has one gene for color blindness, ஒரு குழந்தையோட அப்பா நிறக்குருடன் காணப்படுகிறார். அம்மாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறக்குருடுக்கான ஒரு ஜீனை பெற்றிருக்கிறார்கள். இது அப்பா உனக்கு தெரியும். அம்மா என்ன சொல்லிருக்கா? XX ஸ்மால் c. அதாவது ரெண்டு ஒடுங்கு ஜீனுக்கு பதில் அவள்கிட்ட ஒரு ஒடுங்கு ஜீன் இருக்கு. The probability that the child may be colorblind will be, பிறப்புக்கூடிய குழந்தையில் நிறக்குருடுடன் பிறப்பதற்கான எத்தனை சதவிகிதம் சாத்தியக்கூறு காணப்படுகிறது? குழந்தையோட if a child father is colorblind, குழந்தை இதான் குழந்தை வச்சுக்கோ, இதான் குட்டி பாப்பா.
இந்த குழந்தையோட அப்பா கலர் பிளைண்டா இருக்கா. அம்மா எடுத்துட்டேன்னா ஹாஸ் ஒன் ஜீன் ஃபார் கலர் பிளைண்ட்னஸ். தாயிடம் நிறக்குருடிற்கான ஒரு ஜீன் காணப்படுகிறது. திஸ் இஸ் எக்ஸ் ஸ்மால் சி ஒய் டேஷ் எக்ஸ் ஸ்மால் சி எக்ஸ். ஒரு ஜீன் தான் ரெசசிவா இருக்கு. The probability that the child may be color blind will be, பிறக்கிற குழந்தையில எவ்வளவு பர்சன்ட்டுக்கு கலர் பிளைண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின். இது அப்படியே நம்ம செக்கர் போர்டா போட்டுக்க வேண்டியதான். உனக்கு தெரிஞ்சதுதான் வெரி சிம்பிள். இது எல்லாத்துக்குமே இந்த புன்னட் ஸ்கொயர் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உனக்கும் தெரியும். அதை நான் ஒரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த சைடு ஃபாதர் வச்சுக்கோ, இந்த சைடு மதர் வச்சுக்கோ. ஃபாதர் என்ன இருக்கார்? எக்ஸ் ஸ்மால் சி ஒய் டேஷ். ஒய் டேஷ் ஏன்னு சொல்லியிருக்க முன்னாடி, இட் இஸ் எக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டட் கேரக்டர். எக்ஸ் குரோமோசோம் சார்ந்த ஒரு ஜீனாகும், பாரம்பரியமாகும். நோ ரோல் ஃபார் ஒய் குரோமோசோம். ஒய் குரோமோசோமுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. பிகாஸ் கரஸ்பாண்டிங் allele is absent in the Y chromosome. ஒய் குரோமோசோமில் அதற்கான allele காணப்படாது. இப்ப அம்மா என்னவா இருக்கா? எக்ஸ் ஸ்மால் சி எக்ஸ். இதுவும் சேர்ந்தா என்ன வரும்? எக்ஸ் எக்ஸ் ஸ்மால் சி ஸ்மால் சி. இதுவும் சேர்ந்தால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்மால் சி ஒய் டேஷ். இதுவும் சேர்ந்தா என்ன வரும்? எக்ஸ் எக்ஸ் ஸ்மால் சி. இதுவும் சேர்ந்தா என்ன வரும்? எக்ஸ் ஒய் டேஷ். என்ன பார்த்துக்கோங்க, இது மதர் சைட் போட்டிருக்கேன், இது ஃபாதர் சைட் போட்டிருக்கேன். என்ன கேள்வி கேட்டிருக்கு? கலர் பிளைண்ட், the probability that the child may be color blind. கலர் பிளைண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சைல்டு ஃபாதர் இஸ் கலர் பிளைண்ட், இங்க ஃபாதரை போட்டிருக்கேன். மதர் எடுத்துட்டேன்னா என்ன சொல்லியிருக்கா? ஒன் ஜீன் கேரியர் போட்டிருக்கோம். அப்ப குழந்தைகளுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு? இப்ப நீ பார்த்தெல்லாம் என்ன அப்படின்னா, இது பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் எடுத்துட்டேன்னா ஒருத்தர் கலர் பிளைண்டா இருப்பான், இன்னொருத்தர் எடுத்துட்டேன்னா கேரியரா இருப்பான். கேரியர்னா தாங்கி, ரெண்டு ஜீனும் ஒடுங்கிய நிலையில் காணப்பட்டால் தான் பெண்களில் என்ன இருக்கும்னா கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். சோ ரெண்டு ஜீன்ல ஒரே ஒரு ரெசசிவ் ஜீன் இருந்தால் அவ they act as a carrier. இது ஃபீமேல். மேல பொறுத்த வரையும் பாருங்க, ஒருத்தர் கலர் பிளைண்ட், இன்னொருத்தர் நார்மல். மொத்தமா எவ்வளவு பேர் இருக்கா? இங்க 4 பேர்ல எவ்வளவு பேர் கலர் பிளைண்டா இருக்கா? among the 4, 2 are affected. அப்ப எவ்வளவு பர்சன்ட் வரும்? 50% is answer. இது கலர் பிளைண்ட் ஃபீமேல், நிறக்குருடு பெண். இது கேரியர் ஃபீமேல், கடத்தி பெண். கலர் பிளைண்ட் மேல், நிறக்குருடு ஆண். தென் நார்மல் மேல், சாதாரண ஆண். ஸோ இந்த 4ல 2 பேர் கேரியரை நம்ம அஃபெக்டட்னு சொல்லக்கூடாது. ஷி ஒன்லி கேரி. அவர்கள் தாங்கியாகத்தான் இருக்கிறார்கள், வியாதியினால் பாதிக்கப்படவில்லை. அதனால எவ்வளவு பர்சன்ட் வரப்போறது உனக்கு மறந்துடாத, 50% இஸ் ஆன்சர். இது மாதிரி நம்ம புன்னட் ஸ்கொயர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணேன்னா இட் இஸ் மோர் ஈஸியர் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. A normal woman, அப்படின்னா உனக்கு தெரியும் XX போட்டு, whose father was color blind. Father was color blind. Father எப்படி இருப்பார்? இவரோட father X Y small c dash is married to a normal man. இவன் என்ன பண்றா? ஒரு நார்மல் மேனை கல்யாணம் பண்ணிக்கிறான். What percent of their sons would be color blind? இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையில் எத்தனை சதவிகிதம் நிறக்குருடுடன் இருக்கும்? மறந்துடாதீங்க, பிறக்கிற குழந்தையில ஆண் குழந்தைகளில் எவ்வளவு பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் மதர், இது ஃபாதர். என்ன சொல்லிருக்கா? நார்மல் உமன், சாதாரண பெண், whose father was color blind, அவங்களோட அப்பா நிறக்குருடா இருக்கான்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த பெண் இருக்கு, இவங்க அம்மாட்டேருந்து அப்பாட்டேருந்து வந்திருக்கும், அப்பாட்டேருந்து இந்த ஜீன் வந்திருக்கும், இந்த குரோமோசோம் இந்த ஜீன். அப்ப அந்த பெண் என்னவா இருப்பா அப்படின்னா, she act as a carrier. இந்த பெண்ணிற்கு நிறக்குருடு இருக்காது, ஆனா அப்பாட்டேருந்து ஒரு ஜீன் வந்திருக்கிறதுனால she act as a carrier. She receives one recessive gene from his father. So she act as a carrier. இவா கல்யாணம் பண்ணிட்டா இவாளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இல்ல,
ஆண் குழந்தை இல்ல, மேல். எவ்வளவு பேர் கலர் பிளைண்டா இருக்கலாம்? உடனே செக்கர் போர்டு போட்டு இதான் ஒரு வெல் வர்ஸ்ட் இன் செக்கர் போர்டு போடுறப்ப என்ன பண்ணுவேன், இது இப்படி போடுங்க. செக்கர் போர்டு பொறுமையா போடுறதுக்காக நீங்க வெறுமையை கால்குலேட் பண்ணிடுவேன். இருந்தாலும் ஆம்பளை குழந்தையில எவ்வளவு இருக்கும்? இந்த பக்கம் ஃபீமேல் எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்மால் சி எக்ஸ். இங்க மேல எழுதிக்கோங்க எக்ஸ் ஒய். அப்ப இது என்ன வரும்? எக்ஸ் எக்ஸ் ஸ்மால் சி. இங்கேயும் போட்டுக்கலாம். இது என்ன வரும்? எக்ஸ் எக்ஸ். இது ஒரு ஜன என்ன வரும்? எக்ஸ் ஒய். இது என்ன வரும்? எக்ஸ் ஒய். இதுல பார்த்ததுல 2 ஃபீமேல் இங்க போட்டிருக்கோம். இதுல ஒருத்தர் கேரியரா இருப்பா, கடத்தியாக, தட் இஸ் தாங்கியாக இருப்பார்கள். இன்னொருத்தர் நார்மலா இருப்பாங்க. ஆண் குழந்தையில பாருங்க, ஆம்பளை குழந்தையில இங்க 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைக்கு என்ன இருக்கும்? அஃபெக்டட் பை கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடனால் பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு குழந்தை எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, வாட் பர்சன்ட் ஆஃப் தேர் சன்ஸ் would be color blind? அவர்களுடைய ஆண் குழந்தையில் எத்தனை சதவிகிதம்? இப்ப ஆண் குழந்தை 2 பேர் 100% வச்சுட்டா அதுல எவ்வளவு பேர் ஆம்பளை குழந்தையில அஃபெக்டட்? ஒருத்தர் அஃபெக்டட். The answer is 50%. Okay, இந்த கொஸ்டின் உனக்கு. And the last question for you. இந்த கிளாஸ்ல இன்னும் நிறைய கொஸ்டின் உங்களுக்கு வர, கவலைப்படாதீங்க. இதை பொறுத்தவரை ரைட், கொஞ்சம் சமத்தா இதை கவனிச்சுக்கோ. If both the parents are carrier of sickle cell anemia, அப்பா அம்மா 2 பேரும் sickle cell anemia, கதிர் அருவால் சோகை என்று தமிழிலே கூறுவார்கள், அதற்கு தாங்கிகளாக இருக்கிறார்கள், then what are the chances of pregnancy resulting in an affected child? இப்ப அவர்களுக்கு திருமணம் நடந்து குழந்தை பிறக்கின்ற சமயத்தில் அல்லது மாதமாக இருக்கின்ற சமயத்தில் எத்தனை குழந்தைகளுக்கு எத்தனை % குழந்தைகள் இந்த சிக்கல் செல் அனீமியாவினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், கதிர் அருவால் சோகையினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள்? இதை பத்தி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு ஐடியா கொடுத்துறேன். This disease due to autosomal recessive mutation. உடல் குரோமோசோமில் உள்ள ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தின் காரணமாக இது ஏற்படுகிறது. நார்மல் ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகணும்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஜீன் நம்மளோட நார்மல் ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்டு பை த ஜீன்ஸ் பிரசன்ட் இன் த 11th ஹோமோலாகஸ் பேர், 11வது ஜோடியில் காணப்படுகின்ற ஒரு ஜீன் என்பதுதான் நார்மல் ஹீமோகுளோபின் பை கான்கேவ் ஷேப்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமா இருக்கும். அதுல திடீர்னு மியூட்டேஷன் நடந்தது, ரெசசிவ் மியூட்டேஷன் நடந்தது, ஒடுங்கு திடீர் மாற்றம் ஏற்படுவதன் காரணமாக இது ஏற்படலாம். அதை என்ன சொல்லுவா டெக்னிக்கலி சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன் படிச்சிருப்பேன், பதிலீடு திடீர் மாற்றம்னு சொல்லிட்டு. One nitrogenous base is replaced by the other. We are calling it as substitution mutation. ஒரு நைட்ரஜன் காரத்திற்கு பதிலாக மற்றொரு நைட்ரஜன் காரமானது வந்தது என்றால் அப்ப அதுக்கு பேரு சப்ஸ்டிடியூஷன் பதிலீடு பேர். அந்த பதிலீடுல 2 இருக்கு. One is technically says, இது நீங்க படிச்சிருக்கணும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், டிரான்சிஷன் டிரான்ஸ்வர்ஷன், ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு அப்படின்னு 2 இருக்கு. அதை கொஞ்சம் சொல்லிடுறேன். A purine base is replaced by a purine, or a pyrimidine base is replaced by a pyrimidine. We are calling it as a transition. ஒரு பியூரின் காரத்திற்கு பதில் மற்றொரு பியூரின் காரமோ, ஒரு பைரமிடன் காரத்திற்கு பதில் மற்றொரு பைரமிடன் காரமோ வந்தால் அதற்கு ஒத்த பதிலீடு பேர். And that is a transition substitution சொல்லுவோம். A purine base is replaced by a pyrimidine, or a pyrimidine base, adenine, or a pyrimidine base is replaced by a purine. We are calling it as a transversion, வேறுபட்ட பதிலீடு என்று அழைப்பார்கள். இது மாதிரி மியூட்டேஷன் நடக்கிறதுனால இது வருது. இந்த இடத்துல குட்டியா உனக்கு கொடுத்துருக்கேன், கோடான் படிச்சிருப்பேன், GAG அப்படின்னு ஒருத்த குளுட்டமிக் ஆசிடுக்கு குளுட்டமிக் ஆசிட் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த GAG-க்கு பதில் GUG, ஏக்கு பதில் U வந்தால், அடெனைனுக்கு பதில் யுராசில் வந்தால் என்ன ஆகும்னா குளுட்டமிக் ஆசிட் பதில் வேலைன் வந்துடும். வேலைன் வந்துடுத்து. இதை பார்த்தெல்லாம்
அடினைன் அப்படிங்கிறது பியூரின் பேஸ், யுராசில் அப்படிங்கிறது பைரிமிடின் பேஸ். தயமின், சைட்டோசின் அண்ட் யுராசில் ஆஃப் த பைரிமிடின் பேசஸ். இதுக்கு பதில் இவர் சப்ஸ்டிடியூட் ஆறப்ப என்ன ஆயிடும், ஹீமோகுளோபின் ஷேப்பே சிக்கல் மாதிரி மாறிடும், கதிர் அருவால் போன்று மாறிவிடும். ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லணும்னா இட் இஸ் டியூ டு டிரான்ஸ்வர்ஷன் சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன். வேறுபட்ட பதிலீடு திடீர் மாற்றம் ஏற்படுவதன் காரணமாகத்தான் இந்த ஹீமோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் மாறி சிக்கல் ஷேப்பா மாறிடும். அப்ப ஆர்பிசியோட ஷேப்பு மாறிடும். இதைதான் சிக்கல் செல் அனீமியான்னு சொல்லுவோம். ஓகேயா? இதை நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா சில பேர் படிச்சிருப்பேன். HbA அப்படின்னு 2 ஜீன் நார்மல் ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷனுக்கு காரணமா இருப்பாங்க. If it is replaced by HbS, then the person is affected by sickle cell anemia. ஏக்கு பதில் எஸ் வந்துடுத்து அப்படின்னா அவளுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு. இதுக்கு பேரு ஹோமோசைகஸ் டாமினன்ட். ஹோமோசைகஸ் ஓங்கு பண்புன்னு பேரு. நார்மல் ஹீமோகுளோபின் வரும். இதுக்கு பேரு ஹோமோசைகஸ் ரெசசிவ்னு பேரு. ஒடுங்கு, ஹோமோசைகஸ் ஒடுங்கு, அஃபெக்டட் பை சிக்கல் செல் அனீமியா. இது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கு, HbA, HbS 2 ஜீன்ல ஒண்ணு மட்டும் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு கேரியர்னு பேர், தாங்கி அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க சிக்கல் செல் அனீமியானால அஃபெக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க, பட் they carry the gene. அவர்கள் சிக்கல் செல் அனீமியா நோயினால், கதிரவால் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் they act as a carrier, கடத்தியாக அவர்கள் செயல்படுவார்கள். ஓகே, தாங்கி கடத்தி நம்ம சொல்லிக்கலாம். இப்ப கேள்விக்கு வரும், if both the parents are carriers of sickle cell anemia, அப்பா அம்மா 2 பேரும் இது மாதிரி இருக்கா, சக்கரை போடு புன்னட் ஸ்கொயரை போட்டுக்கோ, போட்டுட்டோமா, இது அப்பா இது அம்மா, 2 பேரும் கேரியர் HbA, HbS. இது அம்மாவும் கேரியர் HbA, HbS. அப்போ குழந்தைகள் பிரெக்னன்சி வர சமயத்துல ஃபார்ம் ஆகிற குழந்தைகள், ஆறு பிறக்க போற குழந்தைகளுக்கு எவ்வளவு % இருக்கலாம்ங்கிறது தான் கேள்வி. இது நீ கிராஸ் பண்ணு, HbA, HbA நார்மல். இதுவும் சேர்ந்தா என்ன வரும், HbA, HbS. கேரியர், தாங்கி, கடத்தி, நாட் அஃபெக்டட் பை சிக்கல் செல் அனீமியா. இது சேர்ந்தா என்ன வரும், HbA, HbS. இவாள என்ன வரா, கேரியர், தாங்கியாகத்தான் செயல்படுகிறார்கள், இவாளுக்கு ப்ராப்ளம் இல்லை. கடைசியில இது பாரு, HbS, HbS affected by sickle cell anemia. அப்ப குழந்தைகள் இவாளுக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா 6 குழந்தைகள் பிறக்க போறது அப்படின்னா 4 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு சிக்கல் செல் அனீமியா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 1/4 may be affected by sickle cell anemia. 1/4 எவ்வளவு, 25% is the correct answer. ஓகே, இது மாதிரி நீங்க படிச்சுட்டு எல்லாம் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. அடுத்த வீடியோல திருப்பி நம்ம மீட் பண்ணுவோம். Thank you.